அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேவி அகாடமி. யூஜிடிஆர்பி தேர்விற்கு தயாராவது எப்படி? ஸோ எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? சார் இப்போ தான் நான் முதன் முறையாக இந்த எக்ஸாமினேஷன் எழுத போகிறேன். ஏற்கனவே நான் 2, 3 தடவை பிஜிஸ் எக்ஸாமினேஷன்ஸ் நான் நிறையா எழுதியிருக்கிறேன். கொஞ்சம் மார்க்கில் நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். எப்படி நான் இப்போ இந்த வரக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனை அட்டெண்ட் பண்ணுறது? எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது? நான் ஃபஸ்ட் டைம் எழுத போகிறேனே, என்னால் இது பண்ண முடியுமா? முடியாதா? இதை போன்ற எக்கச்சக்கமான கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா எழுத போகிறது ஒரு போட்டித் தேர்வு. இந்த போட்டித் தேர்வுக்கு யார் போட்டி அப்படின்னா, சக போட்டியாளர்கள் போட்டி அல்ல. நமக்கு நம்ம தான் போட்டி. நமக்கு நம்ம தான் சவால். இந்த சவாலை எதிர்கொள்வது எப்படி? அடுத்த ஆள் தான் போட்டி போட்டால் நம்ம ஜெயிச்சிருவோமே. நமக்கு இங்கே தடையாக இருக்கிறது நம்ம தானே. என்னென்ன விஷயம்லாம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு போட்டித் தேர்வை, அது யூஜிடிஆர்பின்னு இல்லை, ஒரு டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், இன்னும் நிறையா போட்டித் தேர்வுகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட போட்டித் தேர்வுகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஒரு போட்டித் தேர்வினை எதிர்கொள்ளும் பொழுது நமக்கான சவால்களாக என்னென்னலாம் இருக்கும், அந்த சவால்களை எல்லாம் எப்படி சந்திப்பது, எப்படி அந்த தடைகளை உடைத்தெறிந்து சாதனை படிக்கட்டுகளில் மேலே ஏறுவது என்று வாழ்க்கையில் எல்லாரும் யோசிச்சுட்ருப்பீங்க. உங்களுக்காகத்தான் இந்த வாய்ஸ். சரிங்களா? இந்த மோட்டிவேஷன் உங்கள் அனைவருக்குமானது தான். சரிங்களா? ஒரு போட்டித் தேர்வுக்கு நம்ம தயார் செய்ய போகிறோம். இந்த தேர்வுக்கு தயார் செய்யும் பொழுது நமக்கான தடைகள் என்ன? எதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கும்? ஃபஸ்ட்டு தடையாக இருக்கிறதே நம்ம நினைக்கிறது என்னென்னா, எடுத்தோடனே ஒரு எக்ஸாமினேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சிலபஸ் எடுத்து பார்ப்போம். இப்படி ஒரு சிலபஸை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுதே, சிலபஸ்ஸே சில பஸ் அளவுக்கு இருந்துச்சுன்னா, வளவளன்னு போயிட்டே இருந்துச்சுன்னா, இதை பார்த்தோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக வரும். எந்த ஒரு போட்டித் தேர்வு எழுதக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு குழப்பம் வரும். ஐயோ! இவ்வளோ சிலபஸ் இருக்கே, நம்ம எப்படி படிக்க போகிறோம்? இது நம்மளால் முடியுமா? இதுதான் 2வது விஷயம். ஃபஸ்ட்டு சிலபஸ். 2வது விஷயம், இது நம்மளால் முடியுமா? முடியாதுப்பா. நிறையா கொடுத்துருக்குறாங்கப்பா, வளவளன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம ஸ்கூல், காலேஜெல்லாம் படிச்சுட்டு வந்தோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இது என்னால் முடியுமா? அப்படின்ற கேள்வி என்பது இன்றைக்கு அநேகமாக நிறைய போட்டித் தேர்வு எழுதக்கூடிய போட்டியாளர்கள், தேர்வர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை நிறைந்த ஒரு விஷயம்னா அதுதான். என்னால் முடியுமா? நான் பண்ணிருவேனா? என்னால் முடியுமா? இதுதான் 2வது தடை. சரிங்களா? 3வது தடை என்பது சரியான திட்டமிடல் இல்லாமை. ப்ராப்பராக எந்த விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் என்ன பண்ணக்கூடாது? நம்ம பண்ணக்கூடாது. சரியான திட்டமிடல் இருக்கணும். 4வது டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை. ஒரு எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துட்டோம்னா, நம்ம இந்த 4 விஷயத்தையும் நம்ம ஸ்டடி பண்ணணும். எக்கச்சக்கமான அவமதிப்புகள் என்பது இந்த சமுதாயத்திலிருந்து நாம் பெற்றிருக்கலாம். அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம இதயத்தை போட்டு குடைஞ்சிட்டே இருக்கலாம். என்னடா நீ எல்லாம் இதை போய் எழுத போறியா? அதை எழுத போறியா? இத்தனை தடவை எழுத போறியா? இதில் நீ பண்ணிருவியா? வச்சிருவியா? அப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்கன்னா பதிலே பேசாதீங்க. ஒரே ஒன்றை மட்டும் உங்களுடைய மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக எனக்கான ஒரு நாள் வரும். அன்றைய தினத்தில் உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு, அந்த வார்த்தைகளை எல்லாம் வைராக்கியமாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய வேலையை இனிதே துவங்குங்கள். அவங்க வார்த்தை தான் நம்ம பூஸ்டப் பண்ணும். வெயிட் அண்ட் சீ, யூ வில் சீ மை கேம் அப்படின்னு சொல்லி, களத்தில் நாம் இருக்கும் காலம் வரும் வரை காத்திருக்கத்தான் வேண்டும். இப்போ ஓரளவுக்கு மென்டலி ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஒரு எக்ஸாமினேஷன் சரிங்க சார், ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், இதெல்லாம் சொல்கிறாங்க, அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சிலபஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். நான் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிறேன். எப்படி படிக்கணும்? நான் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கிறேன். எப்படி நம்ம படிக்கணும்? ஸோ சரியான திட்டமிடல். சிலபஸை என்ன பண்ணணும், நமக்கு எது எளிமையாக இருக்குதோ அதுக்கு ஏற்றாற் போல். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஒன்லி யூஜிடிஆர்பி இங்கிலீஷ். நான் பொதுவாக எல்லா போட்டித் தேர்வுக்கும் தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடித்ததை போன்று, உங்களுக்கு எளிமையாக இருப்பதை போன்று கொடுக்கப்பட்ட சிலபஸை அழகாக பிரித்து எழுதுங்க. எழுதி படிங்க. எழுதி படிக்கும் பொழுது தான் நம்ம உழைக்கணும். கண்டிப்பாக உழைக்கணும்.
டெட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஆசிரியராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லி ஒரு என்ன மோட்டிவேஷனில் நம்ம படிப்போம், அப்பாடா இந்த புத்தகத்தை தொடவே கூடாதான்னு சொல்லி தான் படிப்போம். ஆனால் இந்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய நியதி என்னவென்றால், எதை நீ வெறுக்கிறாயோ அதை மட்டும் தான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நீ எந்த புத்தகம்லாம் நான் தொடவே மாட்டேன்னு சொல்லியோ, இன்னைக்கு அந்த புத்தகத்தை வைத்துத்தான் பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் நமக்கு ஒன்றை கொடுக்கும். அதைப்போல இந்த தேர்வில் எதெல்லாம் நீங்கள் தடைகள் என்று நினைக்கிறீர்களோ, நிச்சயமாக அந்த தடைக்கற்கள் எல்லாம் உங்களுக்கு படிக்கல்லாக மாறும் என்ற நம்பிக்கையை மட்டும் ஒரு பொழுதும் விட்டுவிடாதீர்கள். இந்த நம்பிக்கை மட்டும்தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கான அச்சாணி. நம்பிக்கை இல்லை என்றால் இந்த உலகில் எதுவுமே நிச்சயமாக நடக்காது. அதனால் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். உங்களை முழுமையாக நம்புங்கள். நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் என்று நம்புங்கள். முதன்முறையாக வெற்றி பெறுவது மகிழ்ச்சி என்றால், முதன்முறையாக தோல்வி அடைந்து மீண்டும் அதில் முயற்சி செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த தோல்வி என்பது அவருக்கு தோல்வி அல்ல, அது அனுபவம். அனுபவத்திலும் வாழ்க்கையில் பாடம் கற்றவர் பல ஆயிரம் உண்டு. ஒரே ஒரு மைண்ட் செட்டோட தான் படிக்கணும். என்ன மைண்ட் செட்டோட படிக்கணும்னா, நான் இந்த தேர்வினை தயார் செய்கிறேன். இந்த தேர்வுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இந்த புத்தகத்தை படிக்கிறேன். நான் இப்படி படிக்கிறேன். கஷ்டப்பட்டு படிக்கிறேன். இனி என்னுடைய வாழ்நாளில் இந்த புத்தகத்தை நான் மீண்டும் ஒரு முறை கூட நான் தொடக்கூடாது அப்படின்னு படிக்கணும். இந்த புத்தகம் நான் திரும்ப தொடவே மாட்டேன். நான் படிச்சுட்டேன். நல்லா படிச்சுட்டேன். தரோவாக படிச்சுட்டேன். எப்படினாலும் கொஸ்டின் செட் பண்ணட்டும். நான் எழுதுறேன், பாஸ் பண்ணுறேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், அரசு பணிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரீல்ஸ் போடுறது முக்கியம் கிடையாது. அந்த ரீல்ஸ் எல்லாம் ரியலாக மாற்றணும். ரியலாக மாற்றணும்னா ப்ளீஸ் சிட் அண்ட் ஸ்டடி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டு படிங்க. ஐயா சொன்னாங்க, அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி தான், தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்று. இன்றைக்கு இந்த சமுதாயம் நம்மளை வாழவே விடாது. நிறைய ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கும். வீட்லேயும் இருக்கும், வெளி உலகத்தில் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்ற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நிச்சயமாக படித்துத்தான் ஆக வேண்டும். ஓகே சார், ஓரளவு கொஞ்சம் நல்லா தான் சார் இருக்கு, கேட்குறவெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதை நம்ம அடுத்த ஸ்டெப்பு நம்ம கொண்டு போகிறோம், என்ன பண்ணுறது அப்படின்ன பொழுது, இப்போ நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, அவர் இல்லாமல் எந்த பாடத்திட்டமும் இருக்காது. பேருந்துலெல்லாம் அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணியிருப்போம், கேட்டிருப்போம். வான்புகழ் வள்ளுவர், திருவள்ளுவர் ஐயா மிக அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க எல்லாரும். அந்த திருக்குறளின் அடிப்படையில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, தொடங்க போகிறீங்க. மிகச்சிறப்பாக உழைப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்வதற்காகவே அவர் ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறார். என்ன திருக்குறள் தெரியுமா? எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு முடிவெடுத்து அந்த விஷயத்தில் பயணத்தை தொடங்கிவிட்டு அந்த பயணத்தை பாதியில் முடிப்பது என்பது இழுக்கு என்று அவர் கூறியிருக்கிறார் என்றால், நம்முடைய இந்த தேர்வு காலகட்டத்தில், ஒரு போட்டித் தேர்வு நிறைந்த உலகத்தில் நாம் ஒரு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பாதியில் பயணத்தை தொடங்கி அந்த பயணத்தை பாதியில் முடித்துவிட்டு திரும்புவது என்பது இழுக்கு என்பது ஐயா சொல்லியிருக்கிறார். அதைப்போல் ஒரு தேர்வை நீங்கள் திட்டமிட்டு படிக்கிறீங்க, படித்து கொண்டே இருங்கள், தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் உங்களுடைய உழைப்பினை மட்டும் விட்டு விடாதீர்கள். எல்லாரும் சொல்லுவோம், நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு படிக்கிறதில்ல, உங்கள் மீது நம்பிக்கை வைத்து படியுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா பயணம் செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்டடீஸில் எப்போயுமே கம்பைன் ஸ்டடீஸ் செட் ஆகாது. செல்ஃப் ஸ்டடி தான், சரிங்களா? செலிப்ரேஷனுக்கு கம்பைன்ஸ் ஓகே, ஆனால் படிக்கும் பொழுது தனியாக. ஏன்னா நம்மளுடைய அளவுக்கு அவங்க ஈடு கொடுத்து என்ன பண்ண மாட்டாங்க, சில பேர் ஓட மாட்டாங்க. இல்லை, அவங்களோட நம்ம சேர்ந்து ஓட முடியாது. எந்த வழியில் நாம் பயணம் செய்கிறோம், எப்படி பயணம் செய்கிறோம், இப்படித்தான் பயணம் செய்ய வேண்டும் என்பது அல்ல, ஆனால் நாம் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஒரே வழி. ஆரம்பத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக பயணம் செஞ்சுட்டு இடையில ரொம்ப தொய்வாக இருந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தவொடனே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக கோச்சிக்கிறாதீங்க. வெற்றி பெறுவதில் வெற்றிக்கான வாய்ப்பை சதவீதத்தை நீங்களே குறைச்சிக்கிறீங்க. யார் ஒருத்தவங்க ஸ்டார்டிங்லேருந்து அதே ஸ்பீடில் தன்னுடைய வேகத்தை குறைக்காமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. முயற்சி என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சரிங்களா? இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ். நான் 40 நாள் படிக்கணும், 41 நாள் பரீட்சை எழுதணும், 51 நாள் வேலைக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. எப்பொழுது தேர்வுக்கான அறிவிப்பு வந்தவுடன் நான் ஓட ஆரம்பிக்கிறேன்லாம் ஜெயிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்லேயே இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க நிச்சயமாக வெற்றி பெறுவாங்க. தொடர்ச்சியான அந்த பயணம் என்பது நிப்பாட்டிடவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் கால்களே இல்லாமல் ஓடிவிடும்.
நீங்கள் வந்து கொஞ்சம் தொய்வாக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த ஸ்டடீஸில் லேக் ஆகிருவீங்க. ஸோ அதை செய்யாமல் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அந்த வேலையில் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். சார் நம்ம யாருக்கு எல்லாம் படிக்கணும் சார்? எதுக்காக படிக்கணும்? ஏதோ கேஜிஎஃப் படத்தில் கேட்குற மாதிரி தான், நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பார்த்தீங்களா? யாருக்காக நம்ம படிக்கணும்? யாருக்காக படிக்கணும்னா, உங்களை பெற்றெடுத்த திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆகாமல் இருந்தாலும் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களை பெற்றெடுத்த உங்கள் பெற்றோர்களுக்காக படிங்க. உங்களை படிக்க வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த நன்றிக்காக படிங்க. எப்படி? ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட அந்த தாய்க்கு படிக்கணும். அதை விட எனக்கு தந்தை வந்து அதாவது மகனுக்காக ஒரு திருக்குறள். தாய்க்கான திருக்குறள் எல்லாருக்குமே தெரியும். தரணி போற்ற உயர்ந்த திருக்குறளா இருக்கு. ஆனா, ஐயா வள்ளுவர் வந்து தந்தைக்கு ஒரு திருக்குறள் எழுதி வச்சிருக்கிறாரு. மிகவும் எனக்கு ரொம்ப பிடித்த திருக்குறள். என்ன தெரியுமா? "மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்" எனும் சொல். ரொம்ப அழகான குறள். இப்படி ஒருவனை மகனாக பெறுவதற்கு இந்த தந்தை என்ன புண்ணியம் செஞ்சாரோ, அப்படின்ற உங்கள் தந்தையினுடைய பெயரை உயர்த்துவதற்காக படியுங்கள். இல்ல உங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா, அந்த அழகான அந்த பிஞ்சு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மிகச்சிறப்பாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திற்காக படிங்க. இன்றைக்கு எவ்வளவோ குழந்தைகள் உங்ககிட்ட பாடம் படிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணி என்பது இந்த காலத்தில் புண்ணியம் செஞ்சால் தான் ஆசிரியர் பணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சால் தான் ஆசிரியர் பணி கிடைக்கணும். அப்படியெல்லாம் புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உங்கள் கற்றலை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்காக படிங்க. உங்கள் கணவர்கள் தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து என்னுடைய கணவருடைய ஆசை அப்படின்லாம் சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் கணவருடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக படிங்க. சார் கணவர்லாம் நல்லா தான் சார் இருக்கிறாங்க. இந்த மனைவி தான் சார் போட்டு எப்போ பார்த்தாலும் நச நச நசன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. பரவால்ல, அத ஒரு ஈகோவா எடுத்துக்கங்க. எப்படியாவது நான் என்ன பண்ணுறேன், படிச்சு காட்டுறேன் அப்படின்னு. பிகாஸ் அது நல்லாயிருக்கும். அந்த ஈகோ வந்து சூப்பரா இருக்கும். பேசும்பொழுது கேட்டுட்டே இருக்கணும். அந்த பேஷன்ஸை நம்ம டெவலப் பண்ணணும். அந்த பொறுமையை வளர்க்கணும். அந்த பொறுமையை வளர்த்து மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு நெருப்பை உருவாக்கி வெற்றி பெற்றுட்டு முன்னாடி போய் நின்று பார்க்கும்பொழுது இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கெத்தாக இருக்கும். அப்படி சில பேருக்கான சுச்சுவேஷன் இருந்தால் அவங்களுக்காக படிங்க. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை சார் அப்படின்னா, இந்த உலகத்தில் கடவுளால் மிகவும் நம்பிக்கையாக ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக படைக்கப்பட்ட ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்காக படிங்க. அவங்க வேறு யாருமே இல்லை. போய் கண்ணாடியில் பாருங்கள் தெரியும். சரிங்களா? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கவங்களும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நம்ம துக்கத்தில் இருக்கும் பொழுதும் யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நமக்கு நாம் மட்டும் தான் உதவி செய்ய வேண்டும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். அதுதான் இந்த உலகம். இந்த உலகம் எப்பொழுதும் ஒருவன் வளர்வதை விரும்பவே விரும்பாது. சரிங்களா? அவனால் இப்போ ரீசெண்டாக சொன்ன மாதிரி தான். அவனால் ஏதோ திரைப்படத்தில் வந்தது தான். அவனால் வளர்வதை விரும்புமே தவிர, அவனை விட வளர்வதை இந்த உலகம் ஒருபொழுதும் ஒப்புக்கொள்ளாது. இதுதான் உண்மை. சரிங்களா? வளர்ச்சி என்பது ஒருவனுடைய வெற்றி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஒரு விதையைப் போல இருக்க வேண்டும். எந்த இடத்தில் தான் புதைக்கப்பட்டோமோ அந்த இடத்தில் வளர்வது தான் விதையினுடைய பண்பு. எந்த இடத்தில் நாம் அவமானப்பட்டோமோ அந்த இடத்தில் நமக்கு கைதட்டல் பெறுவது தான் வெற்றிக்கு அழகு. நல்ல ஒரு எண்ணத்தை உருவாக்கிங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியும், உங்களால் முடியவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. நீங்கள் தான் உங்களுடைய பணியிடத்தை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கங்க. அப்படி கொடுப்பீங்களா நீங்கள்? கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கானது தானே. உங்களுக்கானது நிச்சயமாக உங்களை வந்து சேர வேண்டும் என்றால் கொஞ்சமாவது நீங்கள் என்ன பண்ணணும்? உழைக்கணும். இப்போ ஒரு மைண்ட் செட் வந்தாச்சு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. ஓகே ஓகே சார், ரைட். இன்னும் இருந்தாலும் நான் உழைக்கிறேன் சார், கடவுள்லாம் நம்புகிறேன் சார், எப்படி சார் நான் பண்ணுறது, என்ன சார் பண்ணுறது அப்படின்ற சிந்தனை இருக்கும்ல. அதுக்கும் வான்புகழ் வள்ளுவருடைய ஒரு திருக்குறள் வச்சுருக்கிறேன். சரிங்களா? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். கடவுளால் கூட நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தால் கூட நீங்கள் கற்ற கல்வி ஒரு பொழுதும் உங்களை கைவிடாது. கல்விக்காக பழைய தமிழ் பாடல் ஒன்று ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தளலால் வேகாது, கல்வராலும் கொள்ளத்தால் முடியாது, அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நிறைவே அன்றி குறைவராத ஒரே செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை நீங்கள் உங்கள் மிகச்சிறந்த உழைப்பின் மீது பெறும் பொழுது உங்களை நிச்சயமாக அந்த கல்வி என்பது உயர்த்தும். இதை நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வாசகம் சொல்கிறேன். நிறைய புத்தகங்கள் படிங்க, படித்து கொண்டே இருங்கள். ஒரு பொழுதும் படிப்பதை மட்டும் விட்டு விடாதீர்கள். நிச்சயமாக அந்த கல்வி என்பது உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியது.
சாதாரணமாக கல்வி என்பது கை நாட்டை கையெழுத்தாக மாற்றும் வல்லமை என்பது அந்த கல்விக்கு இருக்கிறதுனா உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகச்சிறந்த வல்லமையும் அந்த கல்விக்கு தான் இருக்கிறது. கல்வி என்பது மிக பெரிய ஆயுதம். அந்த ஆயுதம் ஆனால் காகிதத்தில் அச்சடிக்கப்பட்டு இருக்கிறது. அதை மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எப்படியாவது முயற்சி செய்யுங்கள். விட்டு விடாதீர்கள். உங்களுக்கான வாய்ப்பு தான் இது. சரிங்களா? சும்மா சொல்லுவோம் அடுத்த 10 வருஷம் எக்ஸாம் வராது, இது வராது, அது வராதுன்னு. அதுக்காக எக்ஸாம் வரும்னு சொல்றதுக்காக, அடுத்த ஒரு இந்த வாய்ப்பை தாண்டி அடுத்த ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி என்ன பண்ணக்கூடாது, எப்பொழுதும் நாம் காத்திருக்கக்கூடாது. கண்ணிற்கு முன்பே இருக்கக்கூடிய இந்த வாய்ப்பினை நாம் பயன்படுத்த வேண்டும். அழகா தமிழ்ல சொன்ன மாரி தான், கனவில் இருக்கும் ஆப்பிளை விட கையில் இருக்கும் கலாக்காய் சிறந்தது என்பதைப் போல, உங்கள் கண்முன் இருக்கக்கூடிய தேர்வு என்ன இருக்கிறதோ, அதனை நோக்கி மிகச்சிறப்பாக பயணம் செய்யுங்கள். வெற்றி பெறுங்கள். தொடர்ந்து உழையுங்கள். இன்னும் ஒரே ஒரு பாடல் சொல்லிட்டு அதுக்கடுத்து யூஜிடிஆர்பியில் லாஸ்ட் இயர் கேட்ட ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருந்து புத்தகத்தில் எங்கேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்ற அந்த புக் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். எதுக்காகனா எப்படி நாம் தேர்விற்கு தயாராக வேண்டும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? இது வந்து குமர குருபரர் ஐயா எழுதிய ஒரு பாடல். மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்விய அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் என்று நீங்கள் எடுத்த செயலினை முடிக்கும் வரை அதை மட்டுமே மூச்சாக கொண்டு இருந்தால் அடுத்த சமுதாயம் உங்களை மட்டும்தான் பேச்சாக கொண்டு உயர்த்தும் என்பதனை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். எப்பொழுதுமே உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய 10 விரல்களும் நீங்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடிய கண்ணீரை துடைப்பதற்கல்ல, உங்களுடைய வரலாற்றை நீங்களே எழுதுவதற்காகத்தான். உங்களை நீங்களே செதுக்கக்கூடிய ஒளிகளாக மாறுங்கள். உங்களை நீங்களே செதுக்கக்கூடிய ஒளிகளாக மாறுங்கள். ஏன்னா பிற ஒளிகளால் செதுக்கப்படும் மட்டும்தான் உங்களுக்கு வழி மட்டும்தான் தெரியும். உங்களை நீங்களே செதுக்கி மிகச்சிறந்த சிற்பமாக உயர்த்தி கொள்ளுங்கள். சரிங்களா? இந்த உலகம் உங்களை போற்றும். இந்த உலகம் உங்களை மதிக்கும். பக்கத்தில் துக்கத்தில் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டோம்னா இந்த உலகம் நம்மை தேடி வரும். அவர்களை தேடி வரணுன்றதுக்காக படிக்க வேணாம். நம்ம யாரையும் தேடி போய் நிற்கக்கூடாதுன்னு படிங்க. அது நம்முடைய நோக்கம் இல்லை. அடுத்தவங்க நம்மளை தேடி வரணும், அது கிடையாது. நம்ம யாரையும் தேடி போகக்கூடாது. சரிங்களா? இன்றைய இந்த நோக்கத்தோடு மிகச்சிறப்பாக படிங்க, உழையுங்கள், நல்ல எண்ணத்தோடு உழைத்து கொண்டே இருங்கள். சரிங்களா? நாம் எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த இடத்தில் நாம் வரவேற்கப்பட வேண்டும். அதற்காக தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள். உங்களை கத்தி பிடித்து ஒன்றும் சண்டையிடுவதற்கான போட்டித் தேர்வு அல்ல. கொஞ்சம் படிங்க, என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. நாளைய தலைமுறையின் எதிர்காலம் நீங்கள் தான். அந்த எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்தால்தான் முடியும், உங்களால் தான் முடியும். உங்களால் முடியவில்லை என்றால் யாராலும் முடியாது என்ற நல்ல எண்ணத்தோடு எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக தயார் செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக ஒரு சரியான திட்டமிடலோடு பயணம் செய்பவர்கள் வெற்றி பெற்று பாதி குட் பிகினிங் இஸ் ஹாஃப் சக்ஸஸ் அப்படின்வாங்க. ஒரு நல்ல துவக்கமே பாதி வெற்றிக்கு சமம். சிறந்த பாதையை தேர்ந்தெடுங்கள், சிறப்பாக பயணம் செய்யுங்கள். ஒருபொழுதும் உங்கள் பயணத்தை விட்டுவிடாதீர்கள். ஒரு ஆசிரியர் என்பவர் வாழ்நாள் மாணவர். அந்த வாய்ப்பு என்பது ஆசிரியருக்கு மட்டும்தான் கிடைக்கும். கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ஆசிரியர் கிடைக்கும். ஸோ லவ் லேர்னிங், என்ஜாய் யுவர் டீச்சிங். சந்தோஷமான மனநிலையோடு எதையும் செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இப்போது இந்த கொஸ்டின், அதாவது இங்கிலீஷ் மேஜருக்கு லாஸ்ட் டைம் யூஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் புக்கில் இருந்து எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்கன்றதுக்கு நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? எங்கே இருந்தாலும் உழைத்து கொண்டே இருங்கள், படித்து கொண்டே இருங்கள், வெற்றி பெறுங்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? நன்றி. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் கேட்ட யூஜிடிஆர்பி கொஸ்டினில் பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேருந்து கிட்டத்தட்ட 14 கேள்விகள் வந்திருக்கு. இந்த 14 கேள்விகளுமே அவங்க 2 புக்கை வந்து ரெஃபர் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரே புத்தகத்திலிருந்து 14 கேள்விகள் வந்திருக்கு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த புத்தகத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் புக்கில் எங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்கன்றதுக்கான ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 31 எடுத்துக்கிட்டோம்னா, which age was marked with skepticism and religious uncertainty? ஸோ எந்த ஏஜ்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா புக்கில் கொடுத்துருக்குறான். Victorian age was marked throughout by the prominence of the spirit of enquiry,
and inquiry and criticism by skepticism and religious uncertainty. ஸோ எங்கே தேடணும், எப்படி தேடணும், என்ன படிக்கணும், ஒரு தெளிவான பாதை நம்மக்கிட்ட இருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் வாஸ் த இம்பேக்ட் கிரியேட்டட் பை த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹாடிஸ் டெஸ்ட் ஆஃப் த டி அர்பவிலிஸ் கொடுத்துருக்குறாங்களா? ஸோ அதே கேள்வி புக்கில் அப்படியே இருந்தால் எடுத்துருக்குறாங்க. outraged the religious conscience of 1891, infuriated religious conscience of 1891. religious conscience ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா, வாட் ஆர் த பிளேஸ் பேஸ்ட் ஆன் த chronicle play provided in Edward II? Is Richard III and Richard II are clearly based on the model of chronicle play provided in Edward II? as it is. அப்படியே கொஸ்டின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஆப்ஷன் என்னது? ரிச்சர்டு 3 அண்ட் ரிச்சர்டு 2. ஆப்ஷன் டி. Question number 34. What are the predominant characteristics that prevail in Graham Greene's novels? Sin and Sufferings. அப்படியே இங்கே பார்த்தோம்னா அப்படியே இருக்கும். Sin and Sufferings play on important part in Graham Greene's novels. Who was called arch critic by his admirers? Francis Jeffrey, called by his admirers the arch critic. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. Does is a political journalist who aspired to be philosophical poet. ஆல்ஃப்ரெட் ஆஸ்டின். ஆப்ஷன் பி. ஸோ புக்கில் நம்ம கொடுத்துருக்கிறதுனால நம்ம எதை படிக்கணுன்ற விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யுங்க. சரிங்களா? Sean O'Casey was rightly acclaimed for 2 plays of contemporary town life in Ireland, Juno and the Peacock and the Plough and the Stars, 1926 கொடுத்துருக்குறாங்க. இங்கே கேட்ட கேள்வி அதே தான். இது 2 பிளே யார் எழுதுனது? சீன் ஓகேசே. அடுத்த கொஸ்டின் 43 பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பென்னட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌன் இஸ் an essay written by whom? மிஸ்டர் பென்னட் அண்ட் மிஸ்ஸஸ் ப்ரௌன், வெர்ஜினியா வூல்ஃப் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஓகே. ஐடென்டிஃபை த கரோலின் போயட் அமங் த ஃபாலோயிங். பார்த்தோன்னா இங்கே இருக்குது பாருங்கள். கரோலின் போயட் ராபர்ட் ஹெர்ரிக். ஓகே. ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 45 பார்த்தீங்கன்னா, டேஸ் யூஸ்வலி ரிகார்டட் அஸ் த சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் மெட்டாஃபிசிக்கல் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவுலே, ஆப்ரஹாம் கவுலே. ஸோ மெட்டாஃபிசிக்கல் அப்படின்னோடனே எல்லாம் ஜான்டன் யோசிப்போம். ஆனால் கொஷின் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்றதை யோசிங்க. அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, கிரேஸ் அபவுண்டிங் அப்படின்றது யாருடைய ஒர்க்குன்னு கேட்டிருக்கிறாங்க. பன்யன். கிரேஸ் அபவுண்டிங் பன்யனுடைய ஒர்க்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் பார்த்தோன்னா, கொஸ்டின் நம்பர் 47 ஷேக்ஸ்பியர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ராஜடிஸில் ஷேக்ஸ்பியர் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவார் அப்படின்றதுக்கான ஆன்சர் பம்பாஸ்டிக். பம்பாஸ்டிக்ன்றது ஆப்ஷன் டியில் இருக்குது. பம்பாஸ்டிக். இப்போ இதை கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி நம்ம படிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. மொத்தம் 14 இல்லை 15 கேள்விகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 47 ஓகே. 49க்கு ஒரு நிமிஷம். சாரி, 48. Which of the following poem adapts from French end rhymes? The Owl and the Nightingale, in which the two birds discusses and adopts French end rhymes. பயங்கரமான கொஸ்டின்ஸ் இருக்குல்ல. ஸோ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனும் அப்போ எப்படி இருக்கணும்? பயங்கரமாக தானே இருக்கணும். In which of the following works William Godwin focused on unrecorded despotism by which man becomes the destroyer of man? அப்படியே இங்கே வந்தோன்னா இந்த இருக்குது. புக்கில் பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 158 கொடுத்துருக்குறாங்க. அப்படியே ஆன்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. Who was awarded Newdigate Prize for his work Salsity and Elephanta? யார்? ரஸ்கின். ஜான் ரஸ்கின். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா?
ஸோ மொத்தம் 15 கேள்விகள் இந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்றதை மறந்துடாதீங்க.